வெட்ட வெளிச்சமான ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரூமி வரும். உங்கள் குழந்தை ப்ராக்ரஸ் காட்டுதா? நீங்க வாழ்க்கையில ப்ராக்ரஸ் காட்டுறீங்களா? அது போதுமானது என்கிறேன் நான். யானைக்கு இனிக்கிற கரும்பு தானே எறும்புக்கும் இனிக்கிறது. ஆனால் ஒன்று, எறும்பாக பிறந்தால் எறும்பாக இருங்கள், யானையாக பிறந்து விட்டு எறும்பாக இருக்காது. சிட்டுக்குருவி என்றால் சிட்டுக்குருவியாக இருங்கள், தப்பில்லை. ஆனால் ராஜாளி குஞ்சு என்றால் சிட்டுக்குருவியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள கூடாது. வளர்ந்து பறக்கணும். இந்த பருந்துக்கும் காக்காக்கும் ஆகாது தெரியுமா உங்களுக்கு? பருந்த யாருமே எதிர்க்கிறது இல்லைங்க. பருந்து கிட்ட வம்புக்கு வர்றது காக்கா தான். பருந்துக்கு இணையான எந்த ஒரு பறவையும் பருந்திடம் சண்டை போடுவதே இல்லை. எது சண்டை போடும் தெரியுமா? காக்கா தான் சண்டை போடும், போய் கொத்தும். பருந்து என்ன பண்ணும் தெரியுமா? அது திருப்பி சண்டை போடுறதே இல்லை. அதுக்கு மேல பறக்கும். காக்கா கொத்தும், அதுக்கு மேல பறக்கும். காக்கா இன்னும் கொத்தும், அதுக்கு மேல பறக்கும். காக்கா அணுகவே முடியாத உயரத்திற்கு பருந்து பறக்கும். அதனால்தான் அதற்கு பெயர் பருந்து. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் பருந்து? உன்னை சீன்ற காக்காவை நீ போய் சண்டை போடுறதே இல்லைன்னா பருந்துக்கு அடுத்த நாள் பத்திரிகையில காக்காவும் பருந்தும் சண்டை போட்டுக் கொண்டன என்று தலைப்பு செய்தி வருவது விருப்பம் இல்லை. நாசம் வந்துற்ற காலை நல்லதொரு பகையை பெற்றேன் ராவணன். நாசம்தான் பகை. யார் தெரியுமா? பெரிய பகை. தெருவில் போறோம் வரவெல்லாம் சண்டை போட முடியாது. வாழ்க்கையை நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த ஒரு கருத்தை சொல்லுகிறேன். சுயமரியாதையுடன், சுய உணர்வுடன், சமூக நலத்துடன், ஒரு ஒழுக்கத்துடன் வாழ்க்கையை வாழ்வது. நீதிக்கும் நேர்மைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நீதி என்பது அடுத்தவர்களிடத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்வது. நேர்மை என்பது நமக்கு நாமே ஒழுக்கமாக நடந்து கொள்வது. நீதியும் நேர்மையும் தான் நமக்கான பாடம். இப்படி சொல்கிறேன், பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், நான் சொல்வதை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். பல இடங்களில் சொல்கிறேன், இதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த தலைமுறைக்கு சொல்லியே ஆக வேண்டும். ஜெனரேஷன் Y மற்றும் ஜெனரேஷன் Z 84 வரைக்கும் பிறந்தவங்களுடைய ஆட்டிடியூடே குடும்பம்ன்ற நிலையில வேறையா இருக்கு. 84க்கு பிறகு பிறந்தவர்கள் வித்தியாசமான மனநிலையோடு குடும்பத்தை அணுகுகிறார்கள். இந்த இந்திய திருநாட்டின், தமிழ்நாட்டின் மிக முக்கியமான இறையாண்மையை உலகத்திற்கு சொல்லுவது குடும்பம் என்கின்ற நிறுவனம் தான். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கோங்க, அம்மா அப்பா சண்டை போட்டுக்க கூடாது. நான் சொல்லட்டுமா? இந்த குழந்தைகள் பரிசு பெறுகிறார்கள் இல்ல, இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தருகின்ற முதல் பரிசு என்ன தெரியுமா? நான் இதை சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே. கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்கோங்க. நான் ஆசிரியர். ஆசிரியர் குற்றம், இரிதெல்லாம் களைதல், குற்றங்களை களைபவர்கள். எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்களா பிள்ளைகளை? நாங்க சொன்னா நம்புங்க. எங்க கிட்ட ஒரு குச்சி குடுத்து வச்சிருந்தீங்க, அது இப்ப இல்ல, புடுங்கிட்டீங்க. அது போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு. இப்போ ஒழுங்கு மரியாதை எங்க கிட்டயே கொடுங்க. அவங்க அதை பயன்படுத்தவே முடியாதபடிக்கு நாங்கள் சமூகத்தை கட்டமைத்து காட்டுகிறோம். கண்டிக்கவே விட மாட்டேங்கிறீங்க. சரி, நாங்க கண்டிக்கல, நீங்களாவது பாத்துக்கோங்க. அம்மா அப்பா, நீங்க பாத்துக்க வேண்டிய கடமையில் முதல் கடமை சொல்லவா? முதல் பரிசு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தரும் முதல் பரிசு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தே இருப்பது. சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் சேர்ந்தே, உயிருக்கு ஆபத்துனா மட்டும் தெரியும், மற்றபடி சேர்ந்தே. மூன்றாவது சக்தியை உள்ளே அனுமதிக்காது. அது நீங்க பெற்றதா இருக்கலாம், அல்லது உங்களை பெற்றதா இருக்கலாம், உங்க கூட பிறந்ததா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்களை ரெண்டு பேர் மத்தியில உள்ள விடாதீங்க. குடும்பம் என்பது உங்கள் நிறுவனம்.
never alone. அப்படி கட்டி காப்பாத்திட்டு கொண்டு போங்க உங்க குடும்பத்தை. அதுதான் குழந்தைகளுக்கு நீங்கள் தருகின்ற முதல் பரிசு. அம்மா அப்பாவை ரெண்டு பேருமே குழந்தைகளுக்கு முன்னால சண்டை போட்டுக்காதீங்க. குழந்தைய அம்மா திட்டும் பொழுது அப்பா அம்மாவை அந்த குழந்தை முன்னால திட்டாதீங்க. அப்பா குழந்தைய கண்டிக்கும் பொழுது அப்பா போனதுக்கு அப்புறம் அப்பாவை பத்தி குழந்தை கிட்ட குறை சொல்லாதீங்க. அது குரங்கு மாதிரி ஆயிரும். அப்புறமா இங்கேயும் வாங்கி சாப்பிடும், அங்கேயும் வாங்கி சாப்பிடும். நம்மளை ஏமாத்துறதுக்கே பிறந்திருக்குது. 800 கோடி மக்களும் சமம் எனக்கு பிறந்திருக்குது. ஒன்னே ஒண்ணு, அதுவும் சமம். ஊருக்கெல்லாம் நான் சொல்லிட முடியும், அவன் எனக்கு தான் சொல்லுவான். கஷ்டங்க. தப்பு பண்ணிட்டு வந்தா அப்படி நிப்பாங்க முன்னால. மூஞ்சி எப்படி தெரியுமா வச்சிருப்பான்? இந்த இசபெல் ஹாஸ்பிட்டல்ல அவனை கையில சுருட்டி கொடுத்தாங்க டவல்ல. அப்போ ஒரு மூஞ்சி இருந்துச்சுங்க அவனுக்கு. அந்த மூஞ்சியோட நிப்பாங்க. நீங்க என்ன தண்டிக்க முடியும் அவனை? குழந்தைகள் நம்முடைய ஈரல் துண்டு, அது மூளையின் ஒரு பகுதி. அது நம்ம உடம்புல உள்ள உயிர். அதை எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? அதுக்கு நாம கொடுக்கிற 2வது பரிசு தெரியுமா? உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், தயவு செய்து 2 பேரும் உயிரோடு. உங்களால் நீங்கள் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். ஆரோக்கியமாக உங்கள் குழந்தைக்கு அதை விட மிகப்பெரிய பரிசை நீங்கள் தந்துவிட முடியாது. தயவு செய்து உடம்ப பார்த்துக்கோ. வீட்டுல சமைங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்காது. 3வது பரிசு சொல்றேன், கடன் இல்லாமல் வாழுங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் தருகின்ற மிக முக்கியமான பரிசு உங்கள் உழைப்பில் சம்பாதிக்கின்ற சம்பாதிப்பை இந்த ஸ்கூல்ல பீஸா கட்டுங்க. வியர்வையில பீஸா கட்டுங்க. ரிட்டர்ன் ரொம்ப சூப்பரா கிடைக்கும். கட்டுங்க. கடன் மட்டும் வாங்காதீர்கள், உழையுங்கள். அடிப்படை வசதிகளை ஆடம்பரமாக்கிக் கொள்ளாதீர்கள். வேகமாக பேசிவிட்டு போகிறேன், 2 நிமிடங்கள் உண்டு. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தருகின்ற ஆகப்பெரிய ஒழுக்கம் எளிமை மற்றும் பணிவு. 2 கொடுத்துருங்க. எளிமை மற்றும் பணிவு, இது 2ம் இல்லாததனால் குழந்தைகள் தற்காப்பு செய்யவே முடியாதபடிக்கு உதிர்ந்து போய் நிற்கிறார்கள். நீங்க ஏன் கிட்டையோ யாஸ்மின் கிட்டையோ இலியாஸ் சார் கிட்டையோ கிட்டையே நெருங்க முடியாது. ஏன் தெரியுமா? நாம் எளிமையுடனும் பணிவுடனும் வளர்ந்தவர். எங்களுக்கு தெரியும் கஷ்டம்னா என்ன. ஆனா அது நம்ம குழந்தைகள் கிட்ட இல்ல. ஏன் தெரியுமா? நம்ம அம்மா நமக்கு கஞ்சி ஊற்றி தான் வளர்த்துச்சு. நாம தான் அவங்களுக்கு வைரத்தையும் முத்தையும் ஊட்டி வளர்த்து. அது லேட் ஆகும் சரி. நாம் எளிமையை மற்றவர்களுக்கு தருவது, பணிவை தருவது. இந்த லீவ் லெட்டர்ல கூடங்க ஒபீடியன்ட்லின்ற சொல்லி இல்லைங்க, போயிடுச்சு. என்ன பண்ண போற? faithfully, truly, sincerely. எத்தனை எல் போடுறது? எவ்வளவு சின்சியர் இருக்குதோ அவ்வளவு எல் போட்டுக்கோ. எவ்வளவு ஃபெய்த் இருக்குதோ அவ்வளவு எல் போட்டுக்கோ. எவ்வளவு ட்ரூ இருக்குதோ அவ்வளவு எல் போட்டுக்கோ. ஒபீடியன்ட்லின்னு ஏன் எழுத மாட்டேங்கிற? ஈ முன்னால வருமா ஐ முன்னால வருமான்னு பிரச்சனையா இருக்கு. ஒபீடியன்ட்லின்னு எழுதும்போது செல்ஃப் டிசிப்ளினோட வளருங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைகளுக்கு இருக்கட்டும். இது எல்லாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் அந்த குழந்தைக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும். ஒன்னு சொல்லிட்டு நிறைவு செய்றேன். நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் வளர்கிறார்களே தவிர நம் சொல் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை. எல்லாரும் நினைக்கிறீங்க உங்க சொல் பேச்சை கேட்டுதான் உங்களை பார்த்து தான் வளருது. உங்கள் சின்ன சின்ன அசைவுகள், உங்கள் பொய்கள். நான் ஒண்ணு கேட்கிறேன், இதை எடுத்துட்டு எதுக்கு பாத்ரூம் போறீங்க? குழந்தை பார்க்கதா இல்லையா? சின்ன குழந்தை பார்க்கதா இல்லையா? நான் கேட்டேன் என்னன்னு. தனியா போக பயமா? இது இருந்தாதான் போக முடியும். நான் சொல்லட்டுமா? இதை தனியா விட்டுட்டு போக பயம்.
நீ உன் நண்பனை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். கிடையாது. உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். உன் சாட்டை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். இவ்வளவுதான். காலையில எழுந்திருச்ச உடனே குளிச்சு உடம்ப சுத்தமாக்கிக்கிறோம்ல, இன்னில இருந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. உடம்ப எவ்வளவு சுத்தமாக வச்சிருக்கிறீங்களோ இந்த மொபைலையும் அவ்வளவு சுத்தமா வச்சிருங்க. கிளீன் பண்ணுங்க. முதல்ல போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவோம், இப்ப எல்லாம் வெளியில அவ்வளவு கள்ளத்தனம். ஒன்னு சொல்றேங்க உங்க எல்லார்கிட்டயும், ஈகோ இல்லாம இருங்க. குழந்தைய வளர்க்கும் போது டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்களா? ஒன்னு சொல்லிடக்கூடாது உங்களுக்கு உங்க டீச்சர். ஏங்க உங்க பாப்பா போய் சொல்லுது, ஓ ஏன் பாப்பா எப்படி போய் சொல்லும், நாங்க நல்ல குடும்பத்துல இருந்து வர்றவங்கன்னு. அப்பாவை கூப்பிடுறது, அம்மாவை கூப்பிடுறது, சித்தப்பாவை கூப்பிடுறது, பெரியப்பாவை கூப்பிடுறது, அத்தையை கூப்பிட்டு கும்பலா 40 பேர் வந்து சண்டைக்கு நிக்கிறது. எங்களுக்கு தெரியாதா? தெரியாம தான் சொல்றோமா? சொல்லும். சூப்பரா சொல்லும். உங்க முன்னால நல்ல பிள்ளைதான். நீங்க அதுக்கு மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்பிச்சீங்க. எங்களுக்கு தெரியும் அதுக்கு பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்கு. நாங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லுவோம். உஷாராய்க்கோ. 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை கெட்டு போகுது. லீடரே அதான். அந்த கலாட்டம் எங்களுக்கு தெரியாதா? சொன்னா அம்மா அப்பா சேர்ந்து வந்து பிடிஏ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஏன் 2 பேரும் வரணும்னு சொன்னேன் தெரியுமா? அது அப்பாவுக்கு புரியுறது அம்மாவுக்கு புரியாது, அம்மாவுக்கு புரியுறது அப்பாவுக்கு புரியாது. 2 பேரும் ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்கல்ல, அது குழந்தைக்கு நல்லதா முடியும். இல்லைன்னா எதையாவது ஒண்ணு விட்டுட்டு போவீங்க. உங்கள் குழந்தைகள் மீது கவனம் வையுங்கள். அந்த குழந்தை வெறும் சம்பாதிப்பில் பெரியாளாக வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நாம் நம்முடைய குழந்தைகளின் மனதிலே எந்த ஒரு வேற்றுமையையும் விதைத்து விடாமல் இந்த நாட்டையும் நம் குடும்பத்தையும் தூக்கி நிறுத்துகின்ற அந்த மிகப்பெரிய நிலையிலே அவர்களை வளர்ப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பெற்றோர்களே, பொதுமக்களே, உங்களிடத்தில் பேசுவதற்கான பேசுபொருள் என்னிடத்தில் இருக்கிறது. அதற்கான வாய்ப்பை இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டு பணியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் சீக்கிரமாக வீடு திரும்புவதற்காக என் உரையை நான் என் கட்டுப்பாட்டிற்குள் நின்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.